ஹாய். அப்போ காலையில் ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. அந்த ப்ரொமோவில் என்னென்னா, வீட்டுக்குள்ளே எல்லோரும் பழைய ஆட்கள்லாம் வாராங்க. யார்? கனி, ஆதிரை, எம்ஜே, சுபிஷா வாராங்க. வந்துட்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா விக்ரம் தேடிட்டு இருந்தது கனி, சபரி தேடிக்கிட்டு இருந்தது கனி, விக்ரம் பின்ன நம்ம சுபிஷாவும் தேடிட்டு இருந்தார். அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் எம்ஜியும் தேடிட்டு இருந்தார். அப்படி எதிர்பார்த்துருக்கும் போது தான் இவங்க பாருங்க வரும்போது நம்ம வந்து நம்மகிட்ட ரொம்ப பேசுவாங்க. வெளியே எல்லாரும் பேசுவாங்க, நமக்கு ஆதரவு தருவாங்கன்னு சொல்லும்போது இவங்க வராங்க. ஒரு காய் மாத்திரம் கொடுக்காங்க, கை கொடுக்காங்க, எல்லாத்தையும் கட்டி பிடிக்காங்க, எல்லோரும் கூட பேசுகிறாங்க. விக்ரம்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க, சபரிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க. சபரிட்ட பேசுனாங்க, நான் விக்ரம்கிட்ட கூட அவ்வளோ பேசலை. சுபி வந்தமா ஆச்சு வெளியேந்து நான் யார்கிட்ட பேசாமல் இருந்தாலும் விக்ரம்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொன்ன ஆள் என்ன ஆச்சு? பேசாமல் ஒரு மாதிரி போகிற. இனி ப்ராங்கா என்ன ஏதுன்ற என்ன ஆனாலும் இனி இப்போ அப்படி பண்ணாதீங்க. உண்மை இனிமேல் இவ்வளோ வந்துட்டீங்க எல்லாருமே. நீங்கள் எல்லோரும் பண்ண தப்பு தான். அவர் மாத்திரம் இல்லை, நீங்களும் அது கூட போயிருந்து பேசினா தான். அதனால் இப்போ விட்டுருங்க. இனி இந்த ஷோவே முடிய போகுது. அதுக்கு நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. ஏன் இப்போ இதுக்காண்டி ஒரு மாதிரியாக இருக்குது? அவர் ரொம்ப உடஞ்சிட்டாரு. அவரெல்லாம் உண்மையில் யாருக்குமே பிடிக்காது. ஆனாலும் அவர் இருக்க பார்க்கும்போது நமக்கு தாங்க முடியல. ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த வீட்டில் உள்ளவங்க? அப்படி தான் நமக்கு மனசுக்குள்ளே தோணுது. சுபிக்கு பேசியிருக்கலாமே, இல்லை ஒரு ஹாய் பண்ண ஒரு கெட்டி பிடிச்சிருக்கலாமே. அவர் அதான் நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் நல்லா பேசுகிறாங்க, என்கிட்ட மாத்திரம் பேச மாட்டேங்காங்க. எனக்கு தோணுது அது ஃப்ரெண்ட் ஒரு கெட்டி பிடிக்கணும்னு போகும்போது கனி சொல்கிறாங்க, இருக்கட்டும் போதும் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு போனோன்னா, இப்போ வெளியே போயிருந்து பார்க்காம இருந்தால் இவங்க எல்லோரும் நல்லா தானே பேசியிருப்பாங்க. பார்த்தனால தானே இவங்க போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்திருக்கணும்? நல்லா தானே இருந்திருக்கணும். ஒரு மாதிரி ஆகுது. பின்னி முதுகில் குத்துன போல தான் இருக்குது. அது வேறு யாராவது செய்துட்டா கூட நமக்கு தெரியாது. நம்ம கூட இருக்கவங்க செய்யும்போது நமக்கு எப்படி இருக்கும்? திவ்யா உடையும் போது நமக்கு எப்படி இருந்துச்சு? எனக்குலாம் உண்மையில தாங்க முடியல திவ்யா உடையும் போது. பின்ன பிரஜனை வந்து பேசும்போது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. நீ போய் என்னத்துக்கு இந்த வைராகியம் வச்சுட்டு என்னத்துக்கு? பிக் பாஸ் வீட்டை விட்டு போனால் இவங்க பேச தான் போகிறாங்க. நம்ம என்ன கானவீனத்துக்கு பயங்கரமாட்டு ஆள்க பூமாலையில் போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. வான வேடிக்கை எல்லாம் பண்ண சூப்பராக இருக்குங்க. இவங்களுக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனால் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் பேசுங்க. இனிமேல் இருக்குது இந்த 2 நாள் தான் 3 நாள் தான். ஏன் இனிமேல் போட்டு அவங்கள அடித்து உடச்சி தவிடுபடியாக ஆக்கி என்னத்துக்கு? ஒன்றும் கிடைக்கப்படுறது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.